ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நந்தினியும் சூர்யாவும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜென்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் ஐயா தான். ஆனால் இப்போ அருணாச்சல் ஐயாவுக்கே ஒரு உண்மை தெரிய வருது. சுந்தரவல்லி நந்தினியை தீர்த்துக்கட்ட போகிறாங்க அப்படின்னு. இதனால் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வீட்டில் நம்ம சுந்தரவல்லி நொடிக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு என்னாச்சு, என் புள்ள என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறா, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சூர்யா அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பானோ, இல்லை அவங்க கூட சேர்ந்துருவானோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே சுந்தரவல்லி ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அருணாச்சலையா ஏதோ இவன் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான்ற மட்டும் தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு பிளான் போடுறான் அதுவும் தெரியுது. ஏன்னா அமைதியாகவே இருக்கா, எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காளே. இதுக்கு மேலே இவளை நம்பவே முடியாது. அந்த தாலிச்சையின் விஷயத்துலேயே நான் நிறைய பார்த்துட்டேன். இதுக்கு மேலே வச்சு ரெண்டு கண்ணையுமே சுந்தரவல்லி மேலே வச்சு முழு கான்சன்ட்ரேஷனோடு பார்க்கணும் அவளை. அப்போ தான் அவள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா ஒரு தனியாக சுற்றிட்டு இருக்காரு. மாதவி, சுரேகா, அவங்க ஹஸ்பண்ட் 3 பேர் தனியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா சுந்தரவல்லி ஒரு பிளான் போட்டது மாதவி சுரேகாவுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த பிளானை எப்படி உடைக்கணும், நந்தினியை எப்படி வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுந்தரவல்லி 3 கேங்காக இருக்குது இந்த வீட்டில். இது ஒன்றுமே நம்ம அருணாச்சலாவுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப நாளாக ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கவும் நான் ஒரு வாட்டி சரி என்னதான் இவ பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது தெரியாதனமாக காதில் வாங்கிடுறாரு எல்லாத்தையுமே. வாங்கின வேகத்துக்கு அவர் பயங்கரமாக கோவம் இப்போ நீ யார்கிட்ட பேசினா, என்ன பேசிகிட்டு இருந்த, எதுக்கு நந்தினி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கேட்குற, எதுக்கு நந்தினியை பற்றி யார்கிட்ட விசாரிக்கிற, சொல்லு சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுந்தரவல்லி, ஆமாம் நான் நந்தினியை பற்றி தான் கேட்டேன், நந்தினி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அந்த வேலைக்காரி அங்கேயே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருந்தோன்னா நீ ஃபோன் பண்ணிலாம் பேசலை, நீ வேறு ஏதோ பண்ண போகிற அப்படின்னு நம்ம அருணாச்சலை கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஆமாம் அவளை தீர்த்துக்கிட்ட நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அருணாச்சலை ஃபோனெல்லாம் போட்டு உடச்சி சுந்தரவல்லியே தாறுமாற அடிக்கிறாரு. அவர் அடித்த சத்தத்துக்கு மாதவி, சுரேகா, அவங்க ஹஸ்பண்ட் 3 பேருமே கடகடன்னு இறங்கி என்னடா இது அடிக்கிற சத்தம் கேட்குதே, சூர்யா தான் இல்லையே, அப்புறம் என்ன மறுபடியும் கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் 3 பேர் கீழே இறங்கி பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அருணாச்சலையா சுந்தரவல்லி அடித்ததை பார்த்துட்டாங்க. ஏன்பா என்னாச்சு, அம்மாவை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அம்மா பண்ணுற வேலை சுத்தமாக சரியில்லை, நானும் சரி திருந்துருவான்னு பார்த்தேன், ஆனால் திருந்துற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன அடிச்சிட்டேன், இவ பண்ண போகிற வேலை என்ன தெரியுமா, நந்தினியே தீர்த்துக்கிட்ட போகிறாளாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆகிடுது. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாததுமா அப்படின்னு சொல்லும்போது, இதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுந்தரவல்லி இன்னும் வாங்கி கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், வட்டா.